கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வைத்தால் என்னை உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷமாக நிறைய இடங்கள்ல நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், கடகராசிக்காரங்க அப்படி கஷ்டப்படுவீங்க, அப்படி கஷ்டப்படுவீங்க. இப்போ தான் விடுதலை, சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு கைதியின் மனநிலையைப் போல அவர்களுக்கு ஒரு சிறை கதவுகளை திறந்து விட்டதைப் போல ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா 9ஆம் வீட்டிற்கு வருகிறார் சனி, திரிகோணஸ்தானத்தில் வருகிறார். இன்னிலிருந்து இனிமையாவது எனக்கு நல்லது நடக்குமானா, நிஜமாக இனிமே தான் கடகராசிக்காரங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி போகும்போது கொடுத்துட்டு போவார். உண்மையிலே நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துட்டு போவார். உன்னை படுத்தின வரைக்கும் போதும், நீ இப்போ டியூன் ஆகிட்ட, 50 வயசுக்கு அப்புறம் சீப்படாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்படுவேன், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி 50 வயசு வரைக்கும் அவனை போட்டு சாவடிச்சுட்டு இப்போ தான் திறந்து விட்றாரு. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு திறந்து விட்டாலும் அந்த சுதந்திர காற்று அவங்களுக்கு ஃபீல் ஆகுமான்னு தெரியல. அது தெரியறதுக்கே அவங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஓ அப்படியா, என்ன அவுத்து விட்டீங்களா, இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களை கைத்தை அவுத்து விட்டுட்டாங்க. இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். 9, 10, 11 பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். அதே 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்த்துடுறார். 6 உடம்பை பார்த்துடுறாரு. யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, ஹெல்த் இஷ்யூஸ், கால் முடியல, ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம், அந்த மாதிரி மூட்டு தேஞ்சு போச்சு, எலும்பு, அது மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும்.